வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் அனுர அவர்களின் இந்த அரசாங்கத்தில் முதலாவதாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை விட்டு 2 போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கையில் கொழும்பில் இருக்கிற இசுர்பாய கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் யார் செஞ்சுருக்காங்க, எதற்காக செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், 4 வருடங்களாக கிட்டத்தட்ட 4 வருடங்களாக பாடசாலையில் கற்பித்து கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஆசிரியர்களாக நியமனம் கிடைக்கல. அதனால் இவங்க தங்களுக்கு இந்த ஆசிரியர் நியமன கடிதங்களை வழங்க சொல்லி இசுர்பாயில் இருக்கிற இந்த கல்வி அமைச்சுக்கு முன்னால் இன்றைய தினம், அதாவது 2ஆம் தேதி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க முற்பட்ட வேலை, போலீஸார் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க முற்பட்ட வேளையில் தான் போலீஸாருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தின ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு இடையில ஒரு இழுபறி நிலை ஏற்பட்டிருக்குது. இந்த பிரச்சனை, இந்த போலீஸாருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதலில் 2 போலீஸார் காயமடைஞ்சிருக்காங்க. இதை தாண்டி 3 ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 நபர்கள் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்த முதலாவது ஆர்ப்பாட்டம், அதாவது இந்த அனுர அவர்களின் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு இலங்கையில் நடத்தப்பட்ட முதலாவது ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியும், இந்த இந்த என்பிபியோட இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு சில விஷயங்கள் சிலன்னு சொல்ல இல்லாத பல விஷயங்கள் அணுகுமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பான விஷயங்கள், சில தளர்வுகள், இதை பார்த்தோம். இதுக்கு பிற்பாடு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தில் பிடிஏயில் நடைபெற்றிருக்கிற கைது நடவடிக்கைகள், இது தொடர்பான விஷயங்கள், இதை தாண்டி நிறைய அரசியல்லையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, பாராளுமன்றத்திலையும் சரி, அமைச்சர்கள் மத்தியிலையும் சரி, நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்குது இலங்கையில். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி கொஞ்சம் வித்தியாசம், அதாவது வளமைக்கு மாறான இந்த அணுகுமுறைகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹீரோவாகவும் கொண்டு போய் சேர்க்கலாம், அல்லது மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் மீதான மக்களின் பார்வை சற்று வித்தியாசமான கோணத்தில் கூட அமையலாம். எதை எப்படியும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறைகள், இந்த நடவடிக்கைகள், இந்த இறுக்கமான சட்டங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில், மக்கள்கிட்ட மனங்களில் இந்த அரசாங்கம் எந்த மாதிரி கொண்டு போய் சேர போகிறாங்க, இந்த அரசாங்கம் என்ன மாதிரி மக்கள்கிட்ட மனசில் போய் சேர போகிறாங்க என்ற விஷயத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் திருவண்ணாமலையை சேர்ந்த 60 வயது அம்மா அவர்களையும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் நாளைய தினம் விசாரணைக்கு வர சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான ஒரு நோட்டீஸும் சமூக வலைத்தளங்கள் பகிரப்பட்டு வருகிறது. அந்த நோட்டீஸை நான் யூடியூப் தளத்தில் பதிவு செய்யலை. அது பதிவு செய்யலுமோ தெரியலை. ஏன்னு சொன்னால் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க சமூக வலைத்தளத்தில் நாம் சரியான கவனமாக இருக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். சமூக வலைத்தளத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்துட்டு, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அனுர அவர்களின் என்பிபி இந்த அரசாங்கத்தின் அணுகுமுறைகளையும் கைது நடவடிக்கைகள் நாங்கள் பார்க்கும்போது சமூக வலைத்தளத்தில் நாம் கதைக்கும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, ஒரு விஷயத்தை பகிரும் போதும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்துட்டு நினைக்கிறேன். அதனால் நான் அந்த நோட்டீஸை யூடியூப் தளத்தில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணல. அது ஷேர் பண்ணலும் எனக்கு தெரியாது, அதனால் நான் ஷேர் பண்ணல. இப்போ இந்த இந்த அரசாங்கத்தின் அனுர அவர்களுடைய இந்த அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறைகள், கைது நடவடிக்கைகள் பார்க்க மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை ஏற்படுது. பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்கிறாங்க, இறுக்கமான சட்டங்கள் வருது, சமூக வலைத்தளத்தில் அதிகமாக மானிட்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்குது. எல்லாமே சட்டத்துக்கு உட்படுத்த நடக்குது. ஆனாலும் மக்கள் மத்தியில் இது கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குது. அனுர அவர்களின் இந்த அதிரடியான நடவடிக்கைகளால் இந்த அரசாங்கம் தொடர்பான பிம்பம், இந்த அரசாங்கம் தொடர்பான இமேஜ் மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரப்போன்னு சொல்லி தெரியலை. வெயிட் படுத்தினதை நம்ம பார்க்கணும். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் சரி, அல்லது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நடைபெற்றிருக்கிற கைது நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சரி, அல்லது இந்த 60 வயது அம்மா அவர்களை விசாரணைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் அழைத்திருப்பது தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அது என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.